இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிறரை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 28. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். And he was angry and would not go in. Therefore came his father out and entreated him. Luke chapter 15 verse 28. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒரு மூத்த குமாரன் என்ன பண்றான் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே கோபத்தோடு நிக்கிறான். உள்ள போறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில வந்து அவனை வந்து சமாதானம் பண்றார். இதான் இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நமக்கு இந்த நாட்களில் பிறரை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். என கண்மானவர்களே, இங்க இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. அதாவது ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த ஓமையை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல நம்ம வாசித்த சம்பவம் என்ன அப்படின்னா, இளையகுமாரன் வந்துட்டான், ஒரு பெரிய ஃபீஸ்ட் நடக்குது, இவனுக்கு போக மனசு இல்ல, பயங்கர கோபமா இருக்கான். நம்ம எல்லாருமே வந்து இந்த மூத்த குமாரனை குறித்து நிறைய நேரத்துல வந்து தவறு செய்கிறான், இவன் வந்து ஒரு அன்பில்லாதவன், இவனை போல இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய டைமென்ஷன்ல பேசியிருப்போம். ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவன் செய்யறது நியாயம்தான். அதாவது அவன் கிளியரா அவன் சைட்ல உள்ள நியாயத்தை பேசுவான் தன் தகப்பனிடத்துல. நான் இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கேன், எனக்கு எதுவுமே தரல, ஒரு சின்ன கொண்டாட்டம் கூட எனக்கு இருந்ததில்ல. ஆனா இவன் வந்து எல்லாவற்றையும் இழந்து அழித்து விட்டு வந்தவன், இவனுக்கு இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய ஃபீஸ்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, இது தேவையா அப்படின்னு கேட்பான். எனக்கு கண்மானவர்களே, அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு டிவைன்லி பர்சனா வந்து இதை பார்த்து வந்து நம்ம நியாயம் தீர்த்துறோம். ஆனால் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவன் செய்யறது நியாயமா தான் தெரியும். அதாவது நம்ம வீட்டுல வந்து காமனா நடக்கிறது தான். ஒரு ஒரு ஸ்நாக்ஸை வந்து நான் என் பசங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அதிகமா கொடுத்துருவேன். இம்மிடியேட்டா என் பையன் என்ன கேட்பான் அப்படின்னா, அது ஏன் அவளுக்கு மட்டும் நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னு. இது வந்து நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி. இது நம்மளோட கையில என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு, இதை பார்க்கறத விடையும் நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட என்ன இருக்குன்றது தான் நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா போவோம். ஏன்னா கண்மானவர்களே, இதை வந்து பேச்சு வழக்குல வந்து நம்ம வந்து தப்பு, இதெல்லாம் பெரிய காரியம், இதெல்லாம் வந்து கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இங்க அந்த மூத்த குமாரனை குறித்து ப்ராபப்ளி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு அடங்கி இருக்கான், எல்லாம் ஓகே. இளைய பையன் போயிட்டான். இப்ப அவங்க அப்பா பயங்கர வருத்தத்துல இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மூத்த மகன் வந்து டெய்லி அப்பாவை வந்து ஆறுதல் படுத்திருப்பான். தம்பி சரிவாயிருவான்ப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை தேடி வருவான், இப்படிலாம் ஒருவேளை சொல்லி இருப்பான். ஆனால் அவன் ஒருவேளை சொல்லி இருந்தான் அப்படின்னா அது நடக்கிறப்போ அவனால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளோட மென்டாலிட்டியா இருக்கு இன்னைக்கு. அதாவது நம்ம வந்து சிலருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, முடியாம இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா அவங்க நம்மளை விடையும் கொஞ்சம் ஃபார்வர்டா போயிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்மளை விடையும் முன்னேறிட்டாங்க அப்படின்னா எத்தனை பேரால அவங்களை அக்செப்ட் பண்ண முடியும்? நம்ம இன்னைக்கு காமனா இந்த விஷயத்த பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் மற்றவங்க வந்து முன்னேறணும், நல்லா இருக்கணும், ஆனா நம்மளை விடவும் கிடையாது. இந்த மென்டாலிட்டி தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா கண்மானவர்களே, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில தான் இங்க வந்து இந்த மூத்த குமாரன் இந்த பிரச்சனை பண்றான். ப்ராபப்ளி அவங்க அப்பா வந்து இளைய பையன் திரும்பி வந்ததுக்கு கோபப்பட்டிருந்து அவனை வந்து வேலைக்காரங்களோட போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மூத்த பையன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பான். அந்த சின்ன பையனுக்கு, இல்லப்பா பரவாயில்ல, திரும்ப வந்துட்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவனும் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இங்க தகப்பன் வந்து தன்னுடைய அங்கீகாரத்தை இளைய குமாரனுக்கு கொடுத்தத இவனால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா தன்னுடைய ஆள் மனதில அந்த அன்பு இல்லாததுதான் காரணம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றாரு, உன்னை போல் உன் அயலானை பிறனை நேசி அப்படின்னு. நம்ம எப்போ இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, என் கூட இருக்கிறவனை என்னை போல் நான் எப்போ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அவனை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன்.
அவனுக்கு ஒரு காரியம், நல்ல காரியம் நடந்தா, ஒரு பிளஸ் ஆன காரியம் வாழ்க்கையில வந்தா நான் சந்தோஷப்படுவேனே அல்லாமல் ஐயோ அது எனக்கு இல்லையே அப்படின்ற எண்ணமே வராது. எனக்கு அன்பானவர்களே, இது உலகத்துலதான் அப்படின்னு பார்த்தா ஊழியங்கள்லயும் அநேக நேரத்துல பார்க்கலாம். இன்னைக்கு வந்தவங்க சபைக்கு ரொம்ப ரீசெண்டா தான் இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பட் நான் இத்தனை வருஷமா சபையில இருக்கேன், இந்த சபை ஆரம்பித்த காலத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களும் என்னையும் இணைச்சு பேசுனா, கம்பேர் பண்ணா எனக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் ஊழியத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கிறேன், பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்கிறேன். இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் என்று சொல்லுகிற இந்த பையன் சில விஷயத்துல என்னை உடையும் தாண்டி தேவன் அவனை எடுத்து பயன்படுத்துறார் அப்படின்னா நம்மளால அக்செப்ட் பண்ண முடிகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் எங்க ஆன்சர் அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கிற அன்புல தான் இருக்கு. நம்ம எப்போ பிறரை நம்மை போல் நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு கட்டளையாய் தந்திருக்கிறீர் தகப்பனே. முதலாவது தேவனையும், இரண்டாவதாக எங்களை போல பிறரையும் நேசிக்கணும் நீங்க எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீரே தகப்பனே. அது ஒவ்வொன்றிலும் நாங்கள் உண்மையா இருக்க, எங்கள் மனதில் இருந்து அதை கடைபிடிக்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரத்திலும் பிறரை பார்த்து பொறாமைப்படாதவர்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுடைய அந்த ஹியூமன் மென்டாலிட்டியில நாங்கள் செயல்படக்கூடாது. ஆவியானவரே அதுல ஜாக்கிரதையா இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா நேரத்திலும் எங்களை போல மற்றவர்களை நாங்க திங்க் பண்றவங்களா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லாரையும் எல்லா சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாய் நாங்க இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு பலப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை நீங்க விடுவீங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.